ஒண்ணு பார்த்தேன், ஒண்ணு பயங்கரம். ஒரு ரூமுக்குள்ள 5 பேரும் செத்து போயிடுறான் அந்த காயினை வச்சுக்கிட்டு. நானே சரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கல. அதுல ஈவில் டெத்ல இருக்கிற பாதியாவது வரும்னு நினைச்சேன். நான் அதெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஸ்பெஷல் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்க. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. பூணுலாம் கொட்டுற சீன் ஆகட்டும், தொண்டையில குத்துற சீன் ஆகட்டும், கதையை சொல்லிட போறேன். ஹாரர் கொஞ்சமா த்ரில்லர் அப்படி எதிர்பார்த்தோம். அது எதுவுமே அப்படி வந்து மிரட்டி எடுத்திருக்காங்க. சாமு எப்பா நீ எந்த ஒரு மியூசிக் அமைப்பாளர்? கொஞ்சம் லேகா போற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. லைக் போர் அடிக்கல. பட் தென் படம் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அந்த திக்கு திக்கு பொத்து பொத்துன்னு உழுவுறப்ப அந்த ஆளுங்கெல்லாம் செத்து செத்து உழுவுறப்பெல்லாம் அப்பாண்டி காலனி காயின் வெளியே வந்துருச்சுடா. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இல்ல கதையாவே வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. அதுக்கப்புறம் டெக்னிக்கலா வந்து நம்மள எங்கேயுமே வந்து இப்போ ரொம்ப இந்த ஒரு மசாலாவா சாங்கிங்லாம் போட்டு கிரிஞ்சா சில விஷயம் பண்ணாங்களா, அதெல்லாம் இல்லாம வெறும் கதை சூப்பரா சொல்லியிருக்காங்க. அது எங்கேயுமே நவறு விடாம, இன்னொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா மூமெண்ட்ஸா நிறைய இருக்கு, நிறைய விஷயம். ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு காஞ்சரிங் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கல, அந்த ஃபீல் கிடைக்குது. ஆமா உண்மையிலே அஜய் ஞானமுத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிரியா பவானி சங்கர் பயங்கரமா ட்ரால் பண்றாங்க, அதெல்லாம் உடச்சாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அருள்நிதி பிரியா பவானி சார் அவங்க தான் படமே. படம் ஓவராலா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு. எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. உள்ள சீன்ஸ்லாம் செம்மையா எடுத்திருக்காங்க. பிரியா பவானி சங்கர் இப்போ நிறைய படத்துல ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்றாங்க. இந்த படத்துலயும் அவங்க ஒரு பெரிய பிளஸ் அவங்க இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அருள்நிதி அண்ணன் ஆக்டிங்குமே இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏற்கனவே நடிச்ச படத்தை விட இதுல ரொம்ப டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. லுக்குமே ஆமா 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 அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷல் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்க. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. படம் போறதே தெரியல, அப்படியே டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. பார்ட் 1 நல்லா தானே இருந்துச்சு. இல்ல எனக்கு தெரியலையே. அது வந்து நாங்க கொஞ்சமாவது ஹாரர் கொஞ்சமா த்ரில்லர் அப்படி எதிர்பார்த்தோம். அது எதுவுமே பயப்படுற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே வந்துட்டு ஒரு அனிமே ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. லைக் ரியாலிட்டி அண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லிங்க் பண்ணியிருந்தாங்க. ஆமா நிறைய கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி நிறைய லிங்க்லாம் பண்ணிருக்காங்க. பட் பார்ட் 1 மாதிரி இல்ல. பார்ட் 1 கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதால த்ரில்லரா இருந்துச்சு. இது அவ்வளவு த்ரில்லிங்கா இல்ல. பிஜிஎம் வச்சுதான் படம் ஃபுல்லா ஓடிச்சு. அதை வச்சு அடுத்தடுத்த சீன் வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாங்க. லைக் போர் அடிக்கல. பட் தென் படம் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆமா லேக் எதுவும் இல்ல. லைக் நல்லா தான் போச்சு. பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த ட்விஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் தென் எதிர்பார்த்த மாதிரி டிமாண்டி காலனி 1 வந்து நான் வீட்டுல தான் பார்த்தேன். ஓகே டிவில போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஆனா அந்த படத்தை இந்த படம் என்ட்ரியில போய் உக்காடுறப்பயே டிமாண்டி காலனி 1 விட ஓகேவா 1 பயங்கர ஹராரு தான். ஓகேவா பயம்தான். அதை விட 2 வந்து ரொம்ப மிரட்டி எடுத்துட்டாங்க. பொறா சுத்துற சீன் ஆகட்டும், அந்த அந்த ஸ்பூனுலாம் கொட்டுற சீன் ஆகட்டும், தொண்டையில குத்துற சீன் ஆகட்டும், கதையை சொல்லிட போறேன். அப்படி வந்து மிரட்டி எடுத்திருக்காங்க. சாமு எப்பா நீ எந்த ஒரு மியூசிக் அமைப்பாளர்ப்பா? நீ எந்த நாட்டுக்காரன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஹராருக்குனே பிறந்தவராப்பா. அப்படி ஒரு மியூசிக்கு. அந்த திக்கு திக்கு பொத்து பொத்துன்னு உழுவுறப்ப அந்த ஆளுங்கெல்லாம் செத்து செத்து உழுவுறப்பெல்லாம் அப்படியே வயித்த புளிய கரைக்குது. கண்டிப்பா குழந்தைங்கள கூட்டிட்டு போகாதீங்க. பேரண்ட்ஸுங்க கோச்சுக்காதீங்க. ஏன்னா அதுங்க பாத்துச்சுன்னா அப்புறம் வீட்டுல வந்து தொல்லை பண்ணுங்க. அப்புறம் நம்ம தாயத்து கட்டுறதுக்கு ஒவ்வொரு மசூதியா அலையணும். ஓகேவா அவ்வளவு பயமா இருந்துச்சு. சந்தானம் வந்து பேயே இல்லைன்னு சொன்னாரு. நம்ம சந்தானம் பேய் இருக்குடா அப்படிதான்டா அப்படின்றத அருள்நிதி அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. பவானி அந்த பாப்பா பிரியா பவானி சங்கர் கூடயே இருந்து படம் ஃபுல்லா மிரல விட்டுருச்சு. அது போக இப்பதான் ஆதார் அண்ணன் கூட பண்ணினேன். ஆதார்னு ஒரு படம் அருண் பாண்டிய அண்ணனோட பண்ணேன். ஹோம் மதரா அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இப்ப 2வது படம் கம்பேக் வந்திருக்கிறாரு. அது மாதிரி அண்ணன் நிறைய படம் பண்ணணும். அருண் பாண்டிய அண்ணனும் சூப்பரான ஒரு பொறுப்பான ஒரு ஃபாதர் மாதிரி வராரு. நல்லா நடிச்சிருக்கிறாரு. அர்ச்சனா வந்திருக்குது. பிக் பாஸ் அர்ச்சனாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போல. ஓகே பரவாயில்ல, வந்ததுக்கு உண்டான பண்ணுச்சு. இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் போரிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா த்ரில்லிங்காவும் இல்ல. சொல்ல போனா ஒரு பேய் படம் அப்படின்றதுக்கான த்ரில்லர் இன்னும் அதுல இல்ல. இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா ஆட் பண்ணி இருக்கலாம். எனக்கு புரியல. இல்ல பேய் படல. சரி, பேய் வந்து நாங்க பயப்பட்ட மாதிரி எந்த சீனும் இல்ல. அருள்நிதி சூப்பர். அவரோட சூஸ் பண்ற படம் எல்லாம் நல்லா இருக்கும், பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். இன்னும் இத வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா அவங்க மூவ் பண்ணியிருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, நானே சரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கல. அதுல ஈவில் டெத்ல இருக்கிற பாதியாவது வரும்னு நினைச்சேன். நான் அதெல்லாம் வரல. அதுல எல்லாம் பார்த்தா நம்ம பயப்படுவோம் டக்கு டக்குன்னு. அந்த டக்குன்னு பயப்படுற அந்த சீன்ஸ் எல்லாம் அதுல இல்ல. சொல்ல பாக்கலாம் சார், ஒரு டைம் பாக்கலாம். பசங்க வந்து பயப்படல. நான் பேய் படம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், ஆனா பயப்படல. அதான் சார் கொஞ்சம் போரிங்கா தான் சார் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு தெரியலீங்க இல்ல. பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க சார். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, என் பையன் பேயே வரலன்னு சொல்லிட்டான் சார். ஓகே சரி, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் ஓகே, ரெண்டுமே கனெக்ட் பண்ண மாதிரி இதை எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங். ஆமா, நிறைய சீன்ஸ். அதை விட இது ஓகே பெட்டரா இருக்கு. அவ்வளவுக்கு ஒன்றும் இல்ல. ஓகே, லேக்னா கொஞ்சம் லேகா போற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. பட் படம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், வீக்கெண்ட் பார்க்கலாம். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா எதுக்குமே பயப்படாதவ. திக்கு திக்குன்னு அந்த பூனு உழுவுறன்னு, இந்த புறா சுத்துற சீனு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் ஓடி வந்து சீனே பயப்பட வச்சுட்டாருடா. ஏன்னா அந்த பையன் அந்த எல்லாம் செத்து கிடக்குறாங்கன்னு ஓடி வந்து அருள்நிதி சொல்றப்பயே பயமுறுத்திட்டாரு. ஓகேவா? அந்த மாதிரி பயமா இருந்தது. படம் வந்து கண்டிப்பா வந்து 3க்கு இன்ட்டு கொடுத்துட்டாங்க. 3, 4, 5 எது வந்தாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஒண்ணு பார்த்தேன், ஒண்ணு பயங்கரம். ஒரு ரூமுக்குள்ள 5 பேரும் செத்து போயிடுறான். அந்த காயின் வச்சுக்கிட்டு டிமாண்டி காலனி காயின் வெளியே வந்துருச்சுடா, பேய் வெளியே வந்துருச்சுடான்னு கத்துறான் பாரு. அந்த இங்கிலீஷ்கார மாதிரி ஒருத்தன். உன்ன பேய் வெளியே வந்துருச்சு, அதனால வந்து ருத்ர தாண்டவம் ஆடுது. ஆடுனதை அடக்கி வைக்கிறாங்களா இல்லையான்றத 3க்கு லின்ட்டு கொடுத்துருக்காங்க. படத்தை வாங்க பாருங்க. கதையை சொல்லிவிட போறேன். பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்தாங்களோ தெரியல. பாலச்சந்திர அண்ணா மன்னிச்சுக்காங்கன்னா. நல்லா பண்ணிருந்தாங்க, கிராண்டா பண்ணிருக்காங்க. இல்ல, பார்ட் 1 நல்லா இருந்தது. பார்ட் 2ஓட பேயே இல்ல முக்காவாசி. அப்படின்னா கூட ஓகே தான். பேய் சுத்தமா இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட் ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அருள்நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர், செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர். இந்த பாட்டு மாதிரியே படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.